ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையல். இன்றைக்கி நம்ம ராஹி சமையலில் கோதுமை குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை குலாப் ஜாமுனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 கப் கோதுமை எடுத்திருக்கேன். சின்ன கப் 2 கிளாஸ் இருக்கும். கிளாஸ் சைஸ் பார்த்தா அந்த 2 கிளாஸ் அளவுக்கு நான் கோதுமை எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து எவ்வளோ நம்ம ரெண்டு மடங்குக்கு 1 மடங்கு வந்து பால் பவுடர் எடுத்துக்கணும். இது வந்து எந்த நம்ம கப்புக்கு வந்து கோதுமை எடுக்கிறோமோ 2 கப்புனா 1 கப் வந்து பால் பவுடர் எடுக்கணும். பால் பவுடர் நீங்கள் எந்த கம்பெனி உள்ள பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நான் வீட்டில் வந்து பால் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே பாலாடை வரும் இல்லையா, அந்த பாலாடை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வீட்டில் காய்ச்சி வச்ச பால் தான். இது வந்து அதுக்கு மேலே வர பால் ஆடை அது நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து வீட்டில் வந்து பசும்பால் கொண்டு வந்து வீட்டில் வந்து போடுவாங்க. அந்த பால் தான் இது. அந்த பாலோட பாலாடை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக எந்த பேக்கெட்டோட பால் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவு பால் தேவைப்படும். 2 கிளாஸ் அளவுக்கு கோதுமைனா 1 கிளாஸ் அளவுக்கு பால் தேவைப்படும். அந்த பாலோடையே நம்ம வந்து இந்த பவுடரை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. இதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம நம்ம வந்து அப்படியே அந்த பாலில் மட்டும்தான் வந்து நம்ம வந்து நல்லா மாவு பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த பால் அப்புறம் அது பால் பவுடரு அப்புறம் வந்து பாலாடை இது மட்டும் போதும். இந்த குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் எல்லா மாவும் கலக்கிட்டேன். வெறும் பால் மட்டும்தான் ஆட் பண்ணேன். வேணும்னா ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நான் நெய் விடலை. வெறும் பால் ஆடை மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து சர்க்கரை போட்டு பாகு காய்ச்சிக்கணும், அவ்வளோதான். இந்த மாவு வந்து நம்ம நார்மலாக வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நம்ம வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இதுக்காக பாகு காய்ச்சி வச்சுக்கணும். மாவுக்காக பாகுக்கு வந்து 1 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை போட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டால் போதும். இப்போ வந்து நான் எல்லாமே வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாகுக்கும் நான் வந்து சர்க்கரை போட்டு காசி வச்சாச்சு. இது காசின கையோட பக்கத்துலேயே வந்து ஆயில் விட்டு, ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு. நான் வந்து 1 கிளாஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன் நான். இது வந்து ரொம்ப கம்பி பாகு இல்லாமல் கொஞ்சம் அதை விட கம்மியான அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேஜ் வரும் பாகு காய்ச்சறதுக்கு. ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் மீடியம்லேயே நான் அந்த பாகை இறக்கிட்டேன். இப்போ வந்து குலாப் ஜாமுனை நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. ஒன்றா போட்டாச்சு நம்ம. இப்போ வந்து இது வந்து ரீஃபண்ட் ஆயிலில் தான் செய்யணும். மற்ற நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எதுலேயுமே செய்யக்கூடாது. இப்போ ரீஃபண்ட் ஆயிலில் போட்டு இந்த பாகு வந்து காய்ச்சாச்சு. ரீஃபண்ட் ஆயில் போட்டு இந்த வந்து குலாப் ஜாமுன் வந்து பொரிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 10 ஹவர்ஸ்க்கு இந்த குலாப் ஜாமுன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே மூடி வச்சிட்டோன்னா சாஃப்டான குலாப் ஜாமுன் ஹெல்த்தியான மாறிடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ மூலயமா நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். தேங்க்யூ.